ஒரு ஈ தட்டுல இருக்கிற சாப்பாடை எடுக்கலாமா வேணாமான்னு பயந்து பயந்து யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது இத பார்த்த ஒரு கொசு அந்த ஈ கிட்ட, நீ என்ன மனுஷங்க சாப்பிடுற சாப்பாடை எடுக்கிறதுக்கே பயந்து பயந்து யோசிச்சுட்டு இருக்க? நான்லாம் மனுஷங்களுடைய ரத்தத்தையே உறிஞ்சு எடுப்பேன் தெரியுமா? ஒரு நிமிஷம் நீ இங்கேயே இரு, நான் உனக்கு யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த கொசுவும் வயதான தாத்தாவுடைய கையை பிடிச்சு கடிச்சு அவருடைய ரத்தத்தை உறிஞ்சிட்டு வந்து, பார்த்தியா நான் கடிச்சதும் அந்த தாத்தா எப்படி வழியில துடிக்கிறாருன்னு, வாழ்ந்தா என்ன மாதிரி வாழணும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே திரும்பவும் அந்த தாத்தாவை கடிக்க போகுது. அப்ப அந்த தாத்தாவும் அந்த கொசுவை தப்புன்னு அடிச்சிடறாரு. அப்ப அந்த கொசுவும் இறந்து போய் கீழே விழுந்து கிடக்குது. அப்ப அந்த ஈயும் இறந்து போய் கிடக்கிற கொசுவை பார்த்துட்டு, என்ன சொன்ன, வாழ்ந்தா உன்ன மாதிரி வாழணுமா? உன்ன மாதிரி மற்றவங்களை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி சந்தோஷப்படுறவங்களுடைய ஆயுட்காலம்லாம் ரொம்பவே கம்மின்றத நீ புரிஞ்சுக்காமலே இறந்து போயிட்ட அப்படின்னு சொல்லுது. நண்பா, இந்த விஷயத்த நான் நம்ம வாழ்க்கையிலையும் சேர்த்துதான் சொல்றேன். ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி அது மூலயமா சந்தோஷப்படுறவங்களுடைய ஆயுள் காலமும் இந்த மாதிரி ரொம்பவே குறைவானதுதான்றத தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. Download ShareChat.